அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த வீடியோவில் தொழுகை எப்படி தொழுகிறது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். முதல்ல தொழுகைக்கு தக்பீருங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது தக்பீருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் தொழுகையில் என்ன செய்யணுங்கிறது தான் தக்பீருங்கிறது. இக்காமத்து இமாம் சொன்னதுக்கு பிறகு அல்லது நம்ம தனியாக தொழுகும் பொழுது ஃபர்ஸ்ட் தொழுகையில் தக்பீர் கட்டணும். கைகளை தோள்பட்ட வரைக்கும், அதாவது ஷோல்டர் வரைக்கும் இப்படி ஒசத்தலாம், அல்லது இயர்ஸ் காது வரைக்கும் இவ்வளவு தூரம் இப்படி ஒசத்தலாம். இது ரெண்டுக்குமே நபிசல்லாசனம் செஞ்சதுக்கு சகியான அதிச ஆதாரங்கள் இருக்கு. ரெண்டு கையும் உயர்த்தினதுக்கு பிற்பாடு நம்மளுடைய நெஞ்சு, அதாவது நபிசல்லாசனம் அவர்களுடைய நெஞ்சுக்கு மேல கை கட்டினதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. எப்பயுமே ரைட் ஹேண்டு டாப்ல இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டு கீழே இருக்கணும், இடது கை கீழையும் வலது கை மேலையும் இருக்கணும். இப்படி நம்ம தக்பீர் கட்டலாம், அல்லது இப்படி கட்டிக்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி வரைக்கும் கட்டிக்கலாம். நம்மளுடைய இது 3-4 பொசிஷன்ல இந்த மாதிரி கட்டிக்கலாம். இது அல்லாம இதுக்கு இப்படி கட்டுறதோ அல்லது தொப்புளுக்கு கீழே கட்டுறதோ இதற்கெல்லாம் சரியான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கல. தக்பீருங்கிறது ஷோல்டர் வரைக்கும் ஒசத்திட்டு காது வரைக்கும் அல்லது ஒசத்தலாம், இயர்ஸ் வரைக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சம் இது ரெண்டு தான் ஆப்ஷன். இது இல்லாம வேற எப்படியும் நம்ம செய்யக்கூடாது. இப்படி ஒசத்தினதுக்கு பிற்பாடு இடது கை கீழே, அதுக்கப்புறம் வலது கை வச்சுட்டு, இதுக்கு பேரு தான் தக்பீர். இந்த தக்பீர் கட்டினதுக்கு அப்புறமா அல்லாஹும்ம பாயிக் பைனி அப்படிங்கிற துவா ஓதணும். இன்ஷா அல்லாஹ் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தர்றதுக்கு முயற்சி பண்றேன். அதற்கு பிற்பாடு குரான்ல இருக்கக்கூடிய அல்ஹம்து சூரா, அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் குரான் அல்ஹம்து சூராவில் 7 வசனங்கள் இருக்கு. அந்த வசனத்தை நம்ம ஓதணும். இன்ஷா அல்லாஹ் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது ரெண்டையும் ஓதுனதுக்கு பின்னாடி துணை சூரா, அதாவது துவா அல்ஹம்து சூரா, மூணாவது தேர்டா துணை சூரா. துணை சூறாங்கிறது என்னன்னா, அந்த அல்ஹம்து சூரா இல்லாம குரான்ல இருக்கிற 113 சாப்டர்ஸ், அதாவது 113 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு அத்தியாயத்தை ஃபுல்லா ஓதலாம். ஒரு முழுவதுமா ஓதுறாங்களும் ஓதிக்கலாம், அல்லது அதுல இருந்து ஒரு பகுதியை ஓதுறாங்களும் நம்ம ஓதிக்கலாம். நபிசல்லாஸ்லாம் எல்லாத்தையும் செஞ்சதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இதுதான் தக்பீர். தக்பீர் கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி துவா ஓதிட்டு அல்ஹம் சூரா ஓதிட்டு மூணாவதா துணை சூறாவும் ஓதுனதுக்கு பின்னாடி ருக்கு செய்யணும். நம்ம ருக்கு எப்படி செய்யறதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். தக்பீர் முடிஞ்சதுக்கு பின்னாடி செகண்ட் பார்ட் ஆஃப் த தொழுகை ருக்கு. ருக்குங்கிறது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி தக்பீர்ல இருந்து இப்படி இருப்போம், இந்த பொசிஷன்ல இருப்போம். இதற்கு அப்புறமா அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி கைகளை அவுத்துட்டு நம்ம முன்னாடி குனிஞ்சு நம்மளுடைய முட்டிக்கால், அதாவது முட்டியில நம்மளுடைய ரெண்டு கையையும் வச்சு முடிஞ்ச வரைக்கும் முதுக நேரா வைக்கணும். ஒரு வில்லு மாதிரி நபிசல்லாஸ்லாம் நிக்க சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் முதுக நேரா வச்சுக்கலாம். எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு முதுக நேரா வச்சு நம்ம நிக்கணும். நம்ம நிக்கும் பொழுது நம்மளுடைய விஷன், அதாவது பார்வை எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கீழே நேரா இருக்கணும். நம்மளுடைய கைகள் எப்பயுமே இப்படி இருக்கணும். இப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. நேரம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய முட்டியில தான் நம்மளுடைய ஹேண்ட்ஸ் இருக்கணும். ரெண்டு கையுமே முட்டியை பிடிச்சவாறு குனிஞ்சு நம்மளுடைய பார்வை கீழே பார்த்தவாறு இருக்கணும். இப்படி நிற்கும் பொழுது சுபஹான ரப்பியல் அலீம் அப்படிங்கிறத 3 தடவை சொல்லலாம், அல்லது 5 தடவை சொல்லலாம், அல்லது இமாம் எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம அதை சொல்லிக்கலாம். தனியா தொழுகும் பொழுது 3, 5 அந்த மாதிரி நம்ம சொல்லி நம்ம ருக்குவை செய்யணும். ருக்குல இருந்து எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹு அக்பர்னு எந்திரிக்க கூடாது. சமியல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லணும். தொழுகையில மித்த எல்லா இடத்துலயும் அல்லாஹு அக்பர்னு சொல்லி தான் எந்திரிக்கணும். ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடாது. சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரப்பனா லக்கல் ஹம்து அப்படிங்கிறதை நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் ருக்கு போயிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் உள்ளது. அதற்கு அடுத்து சஜிதா செய்யறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்து பார்க்கலாம். ருக்குல இருந்து நம்ம எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா சஜிதாவுக்கு நம்ம போகணும், அதாவது சுஜூது செய்யணும். சுஜூது செய்யறதுக்கு முதல்ல நம்மளுடைய உடம்ப கீழ் நோக்கி கொண்டு போகணும். நம்மளோட பாடியை கீழே கொண்டு போகும் பொழுது பலர் என்ன விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, உடம்ப கீழே கொண்டு வரும் பொழுது தங்களுடைய முட்டிக்கால ஃபர்ஸ்ட் கீழே வைக்கிறாங்க. கால்களை ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ரீச் பண்ணக்கூடாது. கால்கள் நம்ம ஒட்டகத்தை போன்று செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லாஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய பாடியை கீழே கொண்டு போகும் பொழுது முதல்ல நம்மளுடைய கைகளை தான் ஃபர்ஸ்ட் இப்படி கீழே வைக்கணும். கைகளை கீழே வச்சதுக்கு அப்புறமா தான் முட்டிக்கால், அதாவது கால் பகுதியை கீழே கொண்டு போகணும்.
கைகளை வச்சுட்டு அடுத்துதான் காலை கொண்டு போகணும். பலர் வந்து முதல்ல வந்து கால் பகுதியை வந்து கொண்டு போறாங்க, நீஸ் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சஜிதா பண்ணும் பொழுது நம்மளுடைய கைகள், அதாவது 2 கை கிரவுண்டை வந்து நம்ம ஷோல்டருக்கு நேராக வந்து வச்சு தொடரும். அப்படி இல்லையா நம்மளுடைய கால்களுக்கு நேராக நம்மளுடைய 2 கையை வந்து வச்சுக்கலாம். நம்மளுடைய ஃபோர் ஹெட், அதாவது நெற்றி பகுதி வந்து கிரவுண்டை வந்து டச் பண்ணணும். அடுத்து வந்து மூக்கு பகுதி, அடுத்து 2 கை, அதுக்கப்புறம் 2 முட்டி நீஸ், அடுத்து காலுடைய விரல்கள், மொத்தம் 8 பாடி பார்ட்ஸ் வந்து கிரவுண்டை வந்து டச் பண்ற மாதிரி நம்ம வந்து செய்யணும். நெத்தி, மூக்கு, 2 வலது கை, இடது கை, அதாவது ரைட்டு லெஃப்ட் 2 கையும், அதுக்கப்புறம் 2 முட்டி காலு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கால்கள், 2 காலுடைய இறுதி பகுதி டோஸ். இந்த 8 பாகங்களும் கிரவுண்டை வந்து டச் பண்ணணும். இந்த சஜிதா பண்ணும் பொழுது சில மக்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், அதாவது தவறுகள், செய்யக்கூடாத விஷயம், திங்ஸ் வி ஷுட் நாட் டூ. நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையே விதிச்சிருக்காங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. சஜிதா பண்ணும் பொழுது நம்ம கை 2ம் எப்படி முன்னாடி வைக்கிறோமோ, அதாவது இப்படி கைகளை வச்சு இப்படி நம்ம பாடியை கீழே கொண்டு போய் நம்மளுடைய ஃபோர் ஹெட்டு நோஸ் எல்லாத்தையும் வைக்கும் பொழுது இப்படித்தான் நம்மளுடைய கைகளை வைக்கணும். சில பேர் இப்படி வைக்கிறாங்க. இந்த எல்போ வந்து கிரவுண்ட்ல வந்து டச் பண்ணக்கூடாது, நீங்க நாய் மாதிரி வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த இடத்த கொண்டு வந்து இப்படியும் வைக்கக்கூடாது, நம்ம பாடி வரையும் டச் பண்ணக்கூடாது, இப்படி ஃப்ரீயா அப்படி விட்டுறணும். அது நம்மளுடைய இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த கையை கொண்டு வந்து க்ளோஸாகவும் கொஞ்சம் தள்ளியும் வைக்கிறது வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். காமனா நம்ம இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கக்கூடாது, இப்படியும் வைக்கக்கூடாது. உடம்போட ஒட்டி அல்லது கிரவுண்டோட ஒட்டி, அதாவது கிரவுண்டை ரீச் பண்ற மாதிரி டச் பண்ற மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம அதாவது நம்ம சஜிதாவில் இருக்கும் பொழுது நம்மளுடைய கால்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய 2 குதிகால்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 குதிகாலுமே எப்படி இருக்கணும்னா இப்படி தனித்தனியா இல்லாம இப்படி சேர்த்தாப்புல இருக்கணும். 2 குதிகாலுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டுனாப்புல வச்சு இப்படி வந்து நம்ம வைக்கணும். நம்மளுடைய டோஸ், அதாவது குதிகால் விரல்கள், இந்த காலில் இருக்கக்கூடிய விரல்கள் வந்து கிபிலாவை ஃபேஸ் பண்ண மாதிரி கிபிலா டைரக்ஷனை நோக்கின வகையில வந்து இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கால் விரல்களை வந்து இந்த மாதிரி மடிச்சு வைக்க ட்ரை பண்ணணும். கீழே வந்து நேரா வைக்கிறதோ அப்படி வைக்காம முடிஞ்ச வரைக்கும் கால் விரல்களை வந்து அந்த டைரக்ஷனை டுவர்ட்ஸ் தட் டைரக்ஷன் வந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். சஜிதா முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டணும், அடுத்து ருக்கு செஞ்சோம், நெக்ஸ்ட் சஜிதா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரக்காயத்து முடிஞ்சிடும். மறுபடியும் நம்ம எந்திரிச்சு தக்பீர் கட்டி அல்ஹம் சூரா, அதாவது சாப்டர் 1 சொன்னோம் இல்லையா குரானோடது, அதை ரிசைட் பண்ணிட்டு கூடவே இன்னொரு சூரா, சப்போர்ட்டிங் சூரா, துணை சூரான்னு சொல்றோம் இல்லையா, அதை ஓதுனதுக்கு அப்புறமா மறுபடியும் ருக்கு செஞ்சுட்டு சஜிதா செஞ்சிட்டோம்னா 2வது ரக்காயத்து வந்து கம்ப்ளீட் ஆயிடும். 2வது ரக்காயத்தோடைய ஃபினிஷிங்ல என்ன செய்யணும்னா அத்தஹியாத் இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது சிட்டிங், 2வது ரக்காயத்துல எல்லா தொழுகையிலையுமே 2வது ரக்காயத்துல நம்ம உட்கார்றது வந்து அத்தஹியாத் இருப்பு செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அத்தஹியாத் இருப்பு எப்படி உட்கார்றது அப்படிங்கறத பார்க்கலாம். 2வது ரக்காயத்தோடைய கம்ப்ளீஷன் ஃபைனலா நம்ம 2வது ரக்காயத்து சுஜூத் செஞ்சதுக்கு அப்புறம் சஜ்தா செஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா உட்கார்றது நம்ம இந்த மாதிரி பொசிஷன்ல தான் உட்காரணும். அதாவது நம்ம லெஃப்ட் லெக்ல கீழே பின்னாடி மடிச்சு அதுல நம்ம பாடியை வச்சு உட்காரணும். ரைட் லெக்க வந்து இந்த மாதிரி தனியா வச்சு அந்த காலை வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் நிக்க வைக்கணும். நிக்க வச்சுட்டு நம்மளுடைய கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ரைட் ஹேண்டு வந்து நம்மளுடைய தொடை லேப்புக்கு மேல இப்படி வச்சு இப்படி வைக்கணும் ரைட் ஹேண்ட். அதாவது இந்த பொசிஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு சர்க்கிள் மாதிரி நம்மளுடைய சென்டர் ஃபிங்கரையும் லாஸ்ட் ஃபிங்கரான கட்ட விரலையும் ரவுண்டு மாதிரி வச்சு வைக்கணும். நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி வச்சு வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அசைச்சாங்கன்றதுக்கு ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ் எவிடன்ஸ் ரெஃபரன்சஸ் இருக்கு. அந்த பேசிஸ்ல தான் நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம். இதை வந்து நம்ம அத்தஹியாத் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷமோ அல்லது 45 செகண்ட்ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு இந்த விரலை வந்து இப்படி மூவ்மெண்ட் பண்ணணும். நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு லேப்புக்கு மேல இப்படி வச்சுக்கலாம். இந்த கை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும். அப்படிதான் நம்ம வந்து இப்படி வைக்க முடியும். இந்த ஹேண்ட் வந்து, அதாவது இந்த எல்போ வந்து நம்மளுடைய லேப்புக்கு மேல இருக்கணும். வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணணும்.
இதுதான் செகண்ட் சிட்டிங், அதாவது ரெண்டாவது அத்தஹியாத்து இருப்பு. செகண்ட் அத்தஹியாத் சிட்டிங் வந்து இப்படித்தான் வந்து இருக்கணும். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 4 டைரக்ஷன்லையும் உட்கார்ந்து அதோடைய போஸ்டர்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம ரைட் சைடு உட்காரும் பொழுது இப்படித்தான் வந்து வரணும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பேக் சைடு எப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த கால் தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி இருக்கணும். நம்மளுடைய ரைட் லெக் வந்து இந்த மாதிரியும், நம்மளுடைய லெஃப்ட் லெக் அதாவது இடது கால் மேலதான் நம்ம வந்து உட்காரணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இந்த மாதிரி தான் வந்து அதோடைய போஸ்டர்ஸ் வந்து இருக்கு. இப்படித்தான் இருக்கும் செகண்ட் சிட்டிங், அதாவது ரெண்டாவது அத்தஹியாத்து இருப்புங்கிறது இப்படித்தான் இருக்கும். இப்போ 2 ரக்காயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தஹியாத்துல உட்கார்ந்து அந்த சிட்டிங்ல எந்திரிச்சதுக்கு அப்புறமா அத்தஹியாத்துல என்னென்ன ஓதணுங்கிறது இன்ஷா அல்லாஹ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரத்துக்கு ட்ரை பண்றேன். அத்தஹியாத்துல வந்து அத்தஹியாத் அப்படின்னா என்னங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அத்தஹியாத்தை ஓதணும். அதற்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வந்து ஸலவாத்து சொல்லணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அப்படிங்கிறத. அது 2யும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். 2யும் ஓதுனதுக்கு அப்புறமா எந்திரிச்சு மறுபடியும் தக்பீர் கட்டி குர்ஆனுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் அல்ஹம்து சூரா வந்து ரிசைட் பண்ணிட்டு அது வந்து 3rd ரக்காயத்தை நம்ம தொழுகும் பொழுது அல்ஹம்து சூரா மட்டும் ஓதுனாலே போதும். சப்போர்ட்டிங் சூரா துணை சூரா ஓதணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதே மாதிரி 3rd முடிச்சுட்டு 4th அப்படியே நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் ரக்காயத்தை தொழுதோமோ அதே மாதிரி 3rd இருந்து 4th ரக்காயத்தை வந்து தொழுகணும். மகரிபு தொழுகையில மட்டும் 3rd ரக்காயத்தோட லாஸ்ட் ரக்காயத்து ஆயிரும், அது வந்து ஃபைனல் ஆயிரும். மற்ற தொழுகைகள், அதாவது லுஹர் தொழுகையா இருக்கட்டும், அசர் தொழுகையா இருக்கட்டும், இசா தொழுகையா இருக்கட்டும், இந்த தொழுகைகள்ல 4th ரக்காயத்து வந்து இருக்கு. ஃபஜர் தொழுகையை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சிட்டிங், அதாவது அத்தஹியாத்து சிட்டிங்கை வந்து ஃபைனல் சிட்டிங்கா வந்து மாறிடும். இப்ப அடுத்து கடைசி ஃபைனல் சிட்டிங் அத்தஹியாத்து சிட்டிங் வந்து எப்படி உட்கார்றது அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். லாஸ்ட் அத்தஹியாத்து சிட்டிங், அதாவது 4th சிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இல்ல மகரிபு தொழுகைக்கு சொல்லும் பொழுது 3rd சிட்டிங்னு சொல்லலாம். இல்ல ஃபஜர் தொழுகைக்கு மட்டும் சொல்றாங்க செகண்ட் ஆர் ஃபைனல் சிட்டிங் அத்தஹியாத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கடைசி அத்தஹியாத்து உட்கார்றது, அல்லது மகரிப் தொழுகைனா 3வது அத்தஹியாத்துல உட்கார்றது. பிற தொழுகைகள் லுஹர் அசர் இஷாவா இருந்துச்சுன்னா 4வது அத்தஹியாத்து அல்லது இறுதி அத்தஹியாத்து இருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இந்த அத்தஹியாத்து எப்படி காரணம்னா 2வது உட்கார்ந்ததுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான், ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான். அதை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது வந்து செகண்டுக்கும் 3டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து வந்துடும். எப்படி நம்ம செகண்ட் அக்காயத்துல எப்படி அத்தஹியாத்துல உட்காரணும்னு சொன்னோமோ அதே மாதிரி கையெல்லாம் சேமா ஒரு சர்க்கிள் மாதிரி இதை வந்து வச்சு ஆள்காட்டி விரலை வந்து மூவ் பண்றது, லெஃப்ட் லேப்ல எப்படி வைக்கிறது, ரைட் லேப்ல எப்படி வைக்கணுங்கிறது எல்லாமே சேம். பட் காலில் மட்டும் தான் போஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ செகண்ட் ரக்காயத்துல நம்ம எப்படி உட்கார்ந்துருப்போம்னா லெஃப்ட் லெக் மேல வந்து நம்மளுடைய பாடியை வச்சு உட்கார்ந்துருப்போம். அப்படி உட்காராம லெஃப்ட் லெக்கை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ரைட் லெக்குக்கு கீழே கொண்டு வந்துட்டு நம்மளுடைய பாடியை தரையில கிரவுண்ட்ல உட்கார வச்சிடணும். ஃபுல் பாடியுமே கிரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு ரைட் லெக்கை இந்த மாதிரி வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து கிபிலாவை ஃபேஸ் பண்ண மாதிரி, கிபிலாவை டைரக்ஷனை வந்து நோக்கின மாதிரி வந்து இந்த விரல்கள் வந்து இருக்கணும். மித்தபடி எல்லாமே செகண்ட் அத்தஹியாத்துக்கும் இதுக்கும் சேம் தான். நான் வந்து இந்த 4 டைரக்ஷன்லயுமே அதை உங்களுக்கு காட்டுறேன். ரைட் லெக் வந்து இந்த மாதிரி கீழே வந்துடணும், ரைட் லெக்கு கீழே வந்து லெஃப்ட் லெக் இந்த மாதிரி வந்துடணும். அவ்வளவுதான். இதுதான் 4th அத்தஹியாத்து. இதுல வந்து நம்ம ஏற்கனவே செகண்ட் அத்தஹியாத்துக்கு சொன்ன மாதிரி அத்தஹியாத்து ஓதிட்டு ஸலவாத் ஓதிட்டு லாஸ்டா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரத்துக்கு ட்ரை பண்றேன். அந்த துஆவை ஓதிட்டு சலாம் கொடுக்கிறது. சலாம் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு, ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு திரும்பினதுக்கு அப்புறமா ஸ்லோவா அப்படி மெதுவா இங்கிட்ட லெஃப்ட் சைடு திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு இப்படி கொடுத்துட்டோம்னா தொழுகை வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அது வந்து 3வது ரக்காயத்துல செஞ்சோம்னா மகரிபு கம்ப்ளீட், 2வது ரக்காயத்துல முடிச்சிட்டோம்னா ஃபஜர் தொழுகை, 4 ரக்காயத்து தொழுகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது லுஹர் அசர் இஷால வந்து சேர்ந்துடும். இது அல்லாம ஆப்ளிகேட்டரி பிரேயர்ஸ் இல்லாம வாலண்டரி பிரேயர்ஸ், அதாவது சுன்னத் தொழுகைகள் வந்து 2 ரக்காயத் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்காங்க. அதுக்கு 2 யூனிட்ஸ் தொழுது செகண்ட் ரக்காயத் அத்தஹியாத் சிட்டிங் வந்து ஃபைனல் ஆக்கி நம்ம வந்து தொழுது முடிச்சிடலாம். இப்படித்தான் வந்து ஒரு பிரேயர் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, கமெண்ட்ஸ்ல போடுங்க. மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மெயில் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். அல்லாஹ்வுடைய வித் த ஹெல்ப் ஆஃப் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதை நான் தெளிவுபடுத்துறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
குறிப்பா வந்து தொழுகை எப்படி தொழுகிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்கக்கூடியவங்க அல்லது எப்படி தொழுகிறதுனே தெரியாம இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.